அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர் பலிபீடத்தின் மேல் அக்னியை போட்டு அக்னியின் மேல் கட்டைகளை அடுக்கி அவன் குமாரராகிய ஆசாரியர்கள் துண்டங்களையும் தலையையும் கொழுப்பையும் பலிபீடத்தில் உள்ள அக்னியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க கடவுள். இந்த பலியை அக்னி, அதாவது பலிபீடத்தில் அக்னியை போட்டு அக்னியின் மேல் கட்டைகளை வைத்து அந்த கட்டைகளின் மேல் இந்த பலியை செலுத்த வேண்டுமா? ஆண்டவர் இயேசு வேறு விதத்தில் ஜீவனை கொடுத்திருக்கலாம், ஆனால் சிலுவை என்ற மரக்கட்டையின் மேல்தான் ஆண்டவராக இயேசு கிடத்தப்பட்டார், பலியாக கிடத்தப்பட்டார், கொல்கதா மலையிலே கிடத்தப்பட்டார். இந்த அக்கினி எதை குறிக்கிறது என்றால் அவர் அடைந்த நரக வேதனையை குறிக்கிறது. ஒரு சிறிய முள் குத்திவிட்டது என்றால் நம்மால் தாங்க முடியவில்லை, ஒரு சிறிய காயம் பட்டுவிட்டது என்றால் நம்மால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு பட்ட பாடுகள், அவருடைய சிரசிலிருந்து ரத்தம் வழிகிறது, அவருடைய முகத்தில் அடித்ததினால் வேதனை பெருகி போயிருக்கிறது, அவருடைய கைகள் கால்களில் ஆணிகள் குத்தப்பட்டதினால் ரத்தம் வழிந்து அவருடைய சரீரமெல்லாம் முதுகிலெல்லாம் தழும்புகள் முதுகிலெல்லாம் காயங்கள் உண்டானதினால் உண்டான வேதனை அக்கினியின் நரக வேதனை. ஆண்டவர் இயேசு சிலுவையில் அடைந்த வேதனை என்ன தெரியுமா? நீங்களும் நானும் நரகத்திற்கு செல்லக்கூடாது என்பதற்காக, நீங்களும் நானும் அக்கினியாகிய அந்த நரகத்திற்கு போகக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு அக்கினியின் வேதனையையும் ஆண்டவர் அன்றைக்கு கல்வாரி சிலுவையில் சகித்தார். அந்த பலியை கட்டையின் மேல் செலுத்த வேண்டும், அந்த கட்டை அக்கினியின் மேல் வைக்கப்பட வேண்டும். என அன்புக்குரியவர்களே, இந்த சர்வாங்க தகன பலி எதை குறிக்கிறது தெரியுமா? ஆண்டவர் இயேசுடைய அர்ப்பணத்தை குறிக்கிறது. பிதாவே, எத்தனை வேதனைக்குரிய பலியாய் இருந்தாலும் பரவாயில்லை, நான் சர்வாங்க தகன பலியாய் பூமிக்கு செல்லுகிறேன், நான் என்னையே அர்ப்பணித்து செல்கிறேன். நான் அடையாளம் காணப்பட முடியாதபடி அவமதிக்கப்பட்டாலும் நிந்திக்கப்பட்டாலும் சிலுவையில் அந்த கேடு அடைந்தாலும் ஒரே ஒரு சித்தம், தேவனே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நான் இந்த பூமிக்கு செல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சர்வாங்க தகன பலியாக அவர் தகனிக்கப்பட்டாராம். இந்த சர்வாங்க தகன பலியை செலுத்தும் பொழுது தோலை உரித்து அந்த தோல் மாத்திரம்தான் ஆசாரியனுக்கு கொடுக்கப்படும், மீதி எல்லா மாம்சமுமே அது நெருப்பிலே தகனிக்கப்பட்டுவிடும். ஆண்டவராகிய இயேசு முற்றிலும் தன்னை தகன பலியாய் ஒப்பு கொடுத்ததினால் நம்மை தண்டனையில் இருந்து மீட்டு கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, பிதாவின் சித்தம் செய்யும்படி சர்வாங்க தகன பலியாய் மாறினாரே, உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நீங்கள் ஒவ்வொருவருமே உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு தகன பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை, கிறிஸ்து சரீரத்தில் பாடுபட்டார், கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு மகளும் தன் சரீரத்தை ஆண்டவருக்கு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு உங்கள் சரீரங்களினால் தேவனை மகிமைப்படுத்துகிறீர்களா? உங்கள் சரீரம் பரிசுத்தம் உள்ளதா இருக்கிறதா? உங்கள் சரீரம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறதா? உங்கள் சரீரம் தேவனுக்கு பிரியமானபடி இந்த உலகத்தில் கட்டுப்படுத்தப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுகிறதா? அப்படி இருக்க சகோதரரே, ஒருவர் உங்களுக்காய் சிலுவையிலே ரத்தம் சிந்தினார், நீங்களோ உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அதன் பொருள் என்ன? இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவ சித்தம் செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் நீங்கள் காண்கிற ஒவ்வொரு காட்சியும் தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும். பேசுகிற வார்த்தைகள் தேவனுக்கு உகந்ததா இருக்க வேண்டும். கேட்கிற காரியங்கள் தேவனுக்கு உகந்ததா இருக்கும். உங்களுடைய கரங்கள் செய்கிற காரியங்கள் கர்த்தரை பிரியப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். உங்கள் கால்கள் நடக்கிற இடங்கள் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். இது ஏதோ சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சொல்லப்படுகிற சத்தியம் அல்ல. இங்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரிடத்திலும் ஆண்டவர் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். உன்னை பலியாய் எனக்கு ஒப்புக்கொடு, உன்னை எனக்கென ஒப்புக்கொடு, உன் வாழ்வை, உன் விருப்பத்தை, உன் சித்தத்தை எனக்கு ஒப்புக்கொடு மகனே, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்பதுதான் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற முதலாவது செய்தி. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது 2 தீமோத்தேயு 4:16 பிலிப்பியர் 2:17 நான் பான பலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன் என்று சொல்லுகிறார். அதன் பொருள் என்ன? எனக்கென ஒன்றுமில்லை, எல்லாம் ஆண்டவருக்குரியதுதான். நான் எனக்கென வாழ மாட்டேன், நான் கிறிஸ்துவுக்காய் வாழப் போகிறேன். நான் எனக்கென பிழைக்க மாட்டேன், எனக்காய் ஜீவன் தந்த கிறிஸ்துவுக்காய் பிழைப்பேன்.
இன்றைக்கு நீங்கள் சிந்திக்கும்படியாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். உங்கள் சரீரம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறதா? உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறீர்களா? தேவ சித்தம் செய்வது என்பது சாதாரண காரியம் அல்ல. இந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இரட்சகர் இயேசு கெத்சமனியில் போய் 3 முறை முகங்குப்புற விழுந்து அழுது ஜெபித்தார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் தயவு செய்து நீங்கபடி செய்துவிடும். ஏன் தெரியுமா? அது அவ்வளவு கசப்பு நிறைந்த பாத்திரம், அது அவ்வளவு கொடுமை நிறைந்த ஒரு பாத்திரம். முழு உலகத்தில் உள்ள மக்களுடைய பாவம், சாபம், வேதனைகள், துன்பங்கள், துக்கங்கள் எல்லாம் இரட்சகர் மேல் செலுத்தப்பட வேண்டியது இருந்ததுனாலே தான் அவர் சொன்னார், வேண்டாம் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கி விடட்டும். நீங்கள் இந்த உலகத்திலே ஆண்டவருக்காக வாழுகிற வாழ்வு அவ்வளவு லகுவான வாழ்வு அல்ல, அது கடினமான ஒரு வாழ்வு தான். ஆனால் தேவன் உங்களை பலப்படுத்தினால் you can live for Christ. ஆண்டவர் இயேசு சொன்னார், முதல் முறை சொன்னார் வேண்டாம் பிதாவே என்று. 2வது முறை சொன்னார், ஆண்டவரே உம்முடைய சித்தமாக கடவது. 3வது முறை சொன்னார், உம்முடைய சித்தமாக கடவது. இந்த மாலை வேளையிலே உங்களில் ஒரு சிலரோடு ஆண்டவர் சில நாட்களாய் போராடி கொண்டிருக்கிறார். உங்களோடு கூட சில நாட்களாய் ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். Give your heart to me, give your life to me. இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகளை உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? உன்னுடைய இருதயத்தை எனக்கு ஒப்புக்கொடு, உன் வாழ்க்கையை எனக்கு ஒப்புக்கொடு. உனக்காக நான் சர்வாங்க தகன பலியாக சிலுவையிலே ரத்தம் சிந்தி பாடுபட்டு என் ஜீவனையே கொடுத்தேனே, நீ எனக்காக வாழ வேண்டும். இதுதான் கர்த்தர் இந்த மாலை வேளையிலே உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, மிகப்பெரிய தேவ சித்தம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு செய்தியை சொல்லுகிறார். எபேசியர் 5:2 வசனத்திலிருந்து, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். சரி, நான் சொன்னேன் உங்கள் சரீரங்களை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்கள் என்று. சில உதாரணங்களை இங்கே பவுல் எழுதுகிறார். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நம்மை திரும்ப ஒரு விசை நீ சிலுவையில் போய் மரிக்க வேண்டும் என்று கிறிஸ்து எதிர்பார்க்கவில்லை. நீ இந்த உலகத்திலே உன் சரீரத்தால் என்னை மகிமைப்படுத்த வேண்டும். அதில் ஒன்று, நீ அன்பிலே நடந்து கொள். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் காணக்கூடாத ஒரு காரியம் எது தெரியுமா? அன்பு. முன்பெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் என்றால் அவர்கள் அன்புள்ளவர்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் இன்றைக்கு இருதயங்களில் அந்த அன்பை காண்பது அரிது. இந்த மாலை வேளையிலே உங்களை பார்த்து நேரடியாய் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்கள் குடும்பங்களிலே குடும்பத்தாரிடத்தில் அன்பு காட்டுகிறீர்களா? கணவன் மனைவியினிடத்தில், மனைவி கணவனிடத்தில், பிள்ளைகள் பெற்றோரிடத்தில், பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் அன்பு செலுத்த முடிகிறதா? பிசாசானவன் உணர்வு பூர்வமான அன்புக்குத்தான் உலகத்தை இழுத்து கொண்டு போகிறானே ஒழிய தீர்மானத்தோடு கூடிய அன்புக்கு மக்களை அவன் வழி நடத்துவது இல்லை. அன்பு காட்டுதல் என்பது ஒரு தீர்மானம். லவ்விங் இஸ் a decision. அது ஒரு தீர்மானம். எனக்கு ரொம்ப உணர்வு பூர்வமா இருந்தா எங்க அம்மாவை நேசிப்பேன், இல்லைன்னா அம்மாவை நேசிக்க மாட்டேன். ரொம்ப அஃபெக்ஷனேட்டா ஃபீல் பண்ணா ஒய்ஃபை நேசிப்பேன், இல்லாட்டி நேசிக்க மாட்டேன். ஹஸ்பண்ட் மேல ஏதோ ஒரு அன்பின் உணர்வு வந்தா நேசிப்பேன், இல்லைன்னா நேசிக்க மாட்டேன். இது அல்ல கிறிஸ்துவ அன்பு. கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பில் நடந்து கொள்ளுங்க. அது ஒரு பலி. அன்பில் நடப்பது ஒரு பலி. பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ அன்பு காட்ட வேண்டும், முடிகிறதோ முடியவில்லையோ அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவினிடத்தில் பலனை கேட்டு வாங்கி எல்லாரையும் நேசிக்க வேண்டும். இப்படித்தான் உங்கள் சரீரத்தால் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். அடுத்த பல வசனங்கள் சொல்லிக் கொண்டு வருகிறது, ஏராளமான காரியம். 3வது வசனம், மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. திரும்ப வேதம் சொல்லுகிறது, மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் இவைகள் எல்லாம் உங்கள் சரீரத்தில் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனைகள். இவைகளின் பேர் கூட உங்களுக்குள் சொல்லப்படக்கூடாது. இதுவரைக்கு இந்நாள் வரைக்கு இத்தனை காலங்கள் இருந்ததை விட இந்நாட்களில் இணையதளத்தின் மூலமாய் பெருகி வருகிற பாவத்தினால் அநேகருடைய சிந்தை கரைப்பட்டு கிடக்கிறது, அநேகருடைய வாழ்க்கை கரைப்பட்டு கிடக்கிறது. நேரடியான உறவுகள் இல்லாத மறைமுகமான உறவுகளினால் பாலியல் பரிசுத்தங்கள் கெட்டு போய் கிடக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகளெல்லாம் உங்கள் இது பேர் கூட உங்கள்கிட்ட சொல்லப்படக்கூடாது. நீங்கள் அப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்தாதான்
நான் என்னை சர்வாங்க தகன பலியாய் ஒப்பு கொடுத்தேனே, அந்த பலியின் நிறைவேறுதல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்று சொல்லுகிறார். 4வது வசனம், அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். உங்கள் நாவினால் நீங்கள் ஆண்டவருக்கு சர்வாங்க தகன பலியை செலுத்த வேண்டும். சிந்தனையினால் சர்வாங்க தகன பலியை செலுத்த வேண்டும். உள்ளத்தால் சர்வாங்க தகன பலியை செலுத்த வேண்டும். உங்கள் வாழ்வையே ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாழ வேண்டும். மாலை வேளையில ஒரு தீர்மானம் எடுங்கள். இவ்வளவு அந்த கேடு அடைந்த ஒரு ஆண்டவர் எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கும் பொழுது நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். என் சரீரத்தினால் என் தேவனை நான் மகிமைப்படுத்துவேன். சரீரத்தினால் செய்கிற பாவங்களை இனிமேல் நான் செய்ய மாட்டேன். என் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வேன் என்று தீர்மானம் எடுங்கள். உங்கள் தீர்மானத்தில் உறுதியாய் இருப்பதற்கு அவரே பலனை கொடுப்பார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.